கொள்கிறேன். இத்தகுல்லாஹ். சங்கையான சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனை நெருங்குவதற்காக வேண்டி பல அழகான வழிமுறைகளை நமக்கு அல்லாஹ் காட்டி தந்திருக்கிறார். நல்ல அமல்கள் மூலமாக நாம் அல்லாஹ்வை நெருங்குவதற்கான வழிகாட்டல் மிக தெளிவாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஒவ்வொரு நல் அமலுடைய நோக்கமும் நாம் அல்லாஹ்வை நெருங்குவதுதான், அல்லாஹ்வை அடைவதுதான் நோக்கமாக இருக்க வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படியான அந்த புனிதமான நோக்கத்தை நம் ஒருவருடைய உள்ளத்திலும் அல்லாஹ் உறுதிப்படுத்தி வைப்பானா. எந்த நற்காரியத்தை நாம் செய்தாலும், என்ன அழகான அமல்களை நாம் செய்தாலும், ஒவ்வொரு அமலுடைய நோக்கமும் அல்லாஹ்வை திருப்தியை அடைவதும் அல்லாஹ்வை சந்திப்பதுமாகத்தான் இருக்கிறது. ரப்பை நாம் சந்திக்க இருக்கிறோம், ரப்போடு நாம் பேச இருக்கிறோம். ரப்பை சந்திக்கும் பொழுது இந்த நல்ல அமல்கள் மூலமாக அல்லாஹ்வை நாம் திருப்திப்படுத்த வேண்டும். ரப்பு நம்மை பார்த்து திருப்திப்பட வேண்டும் என்ற ஒரு நியத்து தான் நம் ஒவ்வொருவருடைய முழு அமலுடைய நோக்கமாக இருக்க வேண்டும். அதுவாகத்தான் இருக்கிறது. சகோதரர்களே, பெரியவர்களே, எந்த அமலாக இருந்தாலும், அது சின்னதாக இருக்கட்டும், பெருசாக இருக்கட்டும், எந்த அமலாக இருந்தாலும் ஒவ்வொரு அமலுடைய நோக்கமும் அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்துவது, அல்லாஹ்வை திருப்திப்படுத்துவது, அல்லாஹ்வை நாம் அடைவதாகத்தான் இருக்க வேண்டும். சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறையில் பல இடங்களில் அமல் நாம் ஏன் செய்ய வேண்டும், யாருக்காக செய்ய வேண்டும், ஏன் நீங்க அமல செய்யறீங்க என்ற நியத்தை அல்லாஹ் உறுதிப்படுத்திக் கொண்டு இருக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய சந்திப்பு சம்பந்தமாக சொன்னார்கள். இன்னக்கும் சதரவுன ரப்பக்கும், நிச்சயமாக நீங்க அல்லாஹ் நீங்க பார்த்தே ஆகுவீங்க, சத்தியமாக நீங்க ரப்ப பார்ப்பீங்க. ரப்ப எப்படி நாங்க பார்ப்போம்? சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு தெளிவாக நமக்கும் ரப்புக்கும் இடையில் அந்த உரையாடல் நடைபெறும் என்றதை ரசூலுல்லாஹ் தெளிவுபடுத்தும் பொழுது சொன்னாங்க, கமா தரவுனல் கமர லைலத்தல் பத்ர், பரிபூர்ண சந்திரன் 14வது 15வது இரவுல நீங்க பார்க்கிறீங்க, அது எவ்வளவு வெளிச்சமாக இருக்குது. அதனுடைய வெளிச்சம், அதனுடைய தெளிவு என்பது இன்றி அமையாதது. நாம் அந்த சந்திரனை பார்க்கிற நேரத்தில் யாருமே அந்த சந்திரனை பார்த்து கொள்வதற்கு ஒருவர் அங்கு தாக்கி கொண்டு தள்ளி கொண்டு நின்று கொண்டு யாரும் கஷ்டப்பட மாட்டோம். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த பூமிக்கு மேலிருந்து சந்திரன் நீங்க எப்படி தெளிவாக பார்க்கிறீங்களோ, ஒளிவு மறைவில்லாம பார்க்கிறீங்களோ, வெளிச்சமாக பார்க்கிறீங்களோ, இது போல் ஒரு கட்டம் வரும், அல்லாஹுக்கும் உங்களுக்கும் இடையில தெரியலாம நீங்க அல்லாஹ் பார்க்க வேண்டி வரும். அல்லாஹ் உங்களோடு பேசுவான், நீங்க அல்லாஹோடு கதைப்பீங்க. அல்லாஹ் உங்களோடு பேசுவான், நாம் அல்லாஹோடு பேச வேண்டி வரும். சகோதரர்களே, பெரியவர்களே, அப்படியான ஒரு நாள் இருக்கிறது நம் ஒவ்வொருவருக்கும். அதனால சொன்னாங்க ரசூலுல்லாஹ், இன்னக்கும் சத்தியமாக சந்தித்தான் ஆகுவீர்கள். சகோதரர்களே, பெரியவர்களே, இந்த நாளை சந்திக்க இருக்கக்கூடிய ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் அவருடைய ஆசை உள்ள ஒவ்வொருவரும் எப்படி அமல் செய்யணும், அமல் செய்யறோம், அந்த அமல் எப்படி இருக்கும்? சுப்ஹானல்லாஹ், ஹஜ் செய்யறோம், அந்த ஹஜ்ஜை எப்படி ஆகி கொள்ளணும்? ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, மன் தவல்லா, நீங்க வுது செய்றீங்க, ஃபஅஹ்ஸன வுதுஅஹு, வுதுவ அழகா செய்றீங்க. வுது செய்யும் சகோதரர்களே, அந்த வுதுவையும் அழகா செய்ய ஒரு முறை இருக்குது. வுதுவுடைய முஸ்தஹபாத்துகள் பேணப்படணும், வுதுவுடைய தவிர்க்கப்பட வேண்டிய மக்ரூஹாத்துகள் தவிர்க்கப்படணும், வுதுவுடைய சுன்னத்துகள் அது பேணப்படணும். இந்த விடயங்கள் உள்ளடக்கியதாக ஒருவர் வுது செய்றாரு, அவருடைய வுது ரொம்ப அழகாக இருக்குது, அல்லாஹ்வுக்கு பிடிச்சதாக இருக்குதுன்னா சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த வுதுவுக்குள்ள நன்மை என்ன தெரியுமா? ஃபரஜத் ஸஃபாயாஹு, அவருடைய பாவங்களை அல்லாஹ் எந்த அளவுக்கு அல்லாஹ் மன்னிக்கிறான்டா. முகத்தை கழுவும் பொழுதோ முகத்துடைய பாவங்கள் மன்னிக்கப்படுது, கைகளை கழுவும் பொழுதோ கையுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுது, கால்கள் கழுவும் பொழுதோ காலுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுது. இப்படிதான் சகோதரர்களே, நல்ல அமலுக்கு அல்லாஹ் கூலி கொடுக்கிறான். நல்ல அமலுக்கு அல்லாஹ் இப்படித்தான் அல்லாஹ் கூலி கொடுக்கிறான். ரப்பு அல்லாஹ் சொன்னான், ஃபமன் கான யர்ஜு லிகா ரப்பி, உங்களுக்கு யாருக்கு அல்லாஹ்வை சந்திக்கிற அந்த ஆதரவு இருக்கிறதோ எல்லாருக்கும் என்ன சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் கண்டிஷன் போடுறான், ஃபமன் கான யர்ஜு லிகா ரப்பி, அல்லாஹ்வை சந்திக்க யாருக்கு ஆதரவு இருக்குதோ, நான் மௌத்தாகினா அல்லாஹ்வை பார்க்கணும், ரப்போட நான் கதைக்கணும், ரப்போட நான் பேசணும், என்ன ரஜா என்கிறது ஆதரவு யாருக்கு இருக்குதோ அவர் என்ன செய்யணுங்கிறது அல்லாஹ் சொல்லி காட்டார். ஃபமன் கான யர்ஜு லிகா ரப்பி ஃபல்யஅமல் அமலன் சாலிஹா, அவர் தன்னுடைய அமல சாலிஹாக்கி கொள்ளட்டும், தன்னுடைய அமல சாலிஹானதாக்கி கொள்ளட்டும். தன்னுடைய அமைப்புல அமல்ல யாரையும் இணையாக்க கூடாது, தன்னுடைய அமல்ல பேர் புகழ் வரக்கூடாது, தன்னுடைய அமல்ல யாருக்கும் காண்பிக்கணும் என்ற எண்ணம் வரக்கூடாது. அமல் இருக்கணும் தூய்மை அல்லாஹ்வுக்கு மட்டும்தான்.
என்ற ரப்பு பார்க்கணும். என்னுடைய தஹஜ்ஜுத் எனக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையில, என்ற திலாவத்துல் குர்ஆன் எனக்கும் அல்லாஹ்வுக்கும், என்னுடைய சதகா எனக்கும் அல்லாஹ்வுக்கும். சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்க எப்படி சதகா கொடுக்கணும்? சுப்ஹானல்லாஹ், வலது கையை கொடுக்கிற சதகாவை இடது கைக்கு தெரியாத மாதிரி கொடுங்கடா. என்ன அர்த்தம்? எந்த அளவுக்கு உங்களோட சதகா மறைமுகமானதாக இருக்கட்டுமோ, உங்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையில அந்த ரகசியம் பேணப்படக்கூடியதாக இருக்கட்டுமோ, அப்படி செய்யுங்க. அந்த அமல் அது அல்லாஹ் உங்களை சந்திக்கிறதுக்கு லேசுபடுத்தி கொடுக்கும். சுப்ஹானல்லாஹ், ரகசியமான அமல்களோட உள்ளவர்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் உள்ள உறவு இருக்கிறதே, அது தனித்துவமானது. கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, நம்ம ஒரு சம்பவத்தை நாங்க படிச்சிருக்கிறோம். ஒரு பெரியவர் ஒரு அடிமையை வாங்கி கொண்டு வாராரு. அந்த அடிமை தன்னுடைய தஹஜ்ஜுத் நேரத்தில் அல்லாஹ்வுக்கு முன்னால் அவர் செஞ்சு கொண்டிருக்கிறார். அல்லாஹ்விடத்தில் துஆ செஞ்சு கொண்டிருக்கிறார். அந்த அடிமை என்ன சொல்றார்? யா அல்லாஹ், நீ என் மீது கொண்ட அன்பின் காரணமாக என்ற அந்த வார்த்தையை அந்த பெண் சொல்ற நேரத்துல எஜமான் சொல்றாரு, இல்ல இல்ல, நீ அப்படி சொல்லாது பெண்ணை, நீ சொல்லு, நான் உன் மீது கொண்ட அன்பு என்பதாக பேசு என்று சொன்ன பொழுது அந்த பெண் சொல்றார், இல்ல இல்ல எஜமானே, அல்லாஹ் என் மீது அன்பு கொண்டதனால்தான் முஸல்லாவுல என்னையும் தூக்கத்துல உங்களையும் அல்லாஹ் வச்சிருக்கிறார் என்று சொன்ன பொழுது அந்த பெண் அதற்கு பின்னால் ஒரு கவியை படிச்சுட்டு ரப்பிடம் சொல்றா, யா அல்லாஹ், இதுவரைக்கும் எனக்கும் உனக்கும் உள்ள ரகசியம் வெளிப்படுத்தப்பட்டு விட்டது. யா அல்லாஹ், எனக்கும் உனக்கும் இடையில எந்த ரகசியம் மறைஞ்சிருந்ததோ அந்த ரகசியம் அம்பலப்படுத்தப்பட்டு விட்டது. இதற்கு பிறகு நான் உயிர் வாழ்வதை விட உன்னை சந்திப்பத்தான் விரும்புகிறேன். சுப்ஹானல்லாஹ், உன்னுடைய நான் ஆசை வைக்கிறேன், உன்னுடைய சந்திப்பட ஆசை வைக்கிறேன். சுப்ஹானல்லாஹ், சொல்லதான் தாமதம். கண்ணியமானவர்களே, எழுதுறாங்க, ஒரு சத்தம் விட்டது அந்த பெண்மணி, அதோட ரூஹ் அப்படி பிரிந்து விட்டது. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இதுதான் சகோதரர்களே, அல்லாஹ்வை சந்திக்க உள்ள காதலர்களுக்கும் அவர்களுக்கும் உள்ள அந்த உண்மையான ஒரு இணைப்பாக இருக்குது. எந்த அமலை செஞ்சாலும் முதலாவது வரணும், இந்த அமலை நான் காண்பிக்கணும் என்ற ரப்புக்கு முன்னால என்ற அல்லாஹ்கிட்ட. இன்னைக்கு நாங்க ஒவ்வொருத்தரும் அமலை செஞ்சுட்டு ஏதோ அடிப்படையில எல்லாம் முன்னிக்கு சந்தர்ப்பங்களை ஒரு தேவைக்காக நம்ம சொல்லி காட்டுறோம். சகோதரர்களே, பெரியவர்களே, அடுத்தவங்களை ஆர்வப்படுத்துவதற்காக வேண்டி அது நம்ம நலவல்லா உண்டாக்கி வைப்பான். ஆனா சில அமல்கள் எப்படி அமையணும்டா, அது எனக்கும் அல்லாஹ்வுக்கும் மட்டும்தான் தெரிஞ்சிருக்கிறோம். மனைவிக்கும் தெரியாது, பிள்ளைக்கும் தெரியாது, குடும்பத்துக்கும் தெரியாது, உறவுக்கும் தெரியாது. அண்மையில் ஒரு ஆடி வஃபாத்தாக இருந்தால் அவருடைய சில நோட்டுகள் இருந்துச்சு. சுப்ஹானல்லாஹ், அதுல ஒரு இடத்துல அது எழுதப்பட்டிருக்குது. அது 750 எண்ணிக்கைன்னா அவர் ஓதுன குர்ஆன மௌத்தாக வரைக்கும் யாருக்கும் ஒரு காண்பிக்கல. கிட்டத்தட்ட 750 குர்ஆன் ஒரு மூத்த ஆலிம் சொந்தமாக தான் வஃபாத்தாகினாரு. கண்ணியமானவர்களே, அவருடைய ரகசியத்தை அவருக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையில எழுதி வச்சிருந்தாரு. அவர் முன்னரைக்கு போனதுக்கு பிறகுதான் அவருடைய அந்த இதுல தேடும் பொழுதோ அதுல வந்திருக்கிறது 750 குர்ஆன் அவர் ஓதிருக்கிறார். யாருக்குமே தெரியாது. ஓதுனது அல்லாஹ்வுக்கும் அவருக்கும் இடையில வச்சிருந்தாரு. இப்படி சகோதரர்களே, பெரியவர்களே, ஃபமன் கான யர்ஜு லிகா ரப்பி, ரப்ப சந்திக்க விரும்புகிற இடத்துல சில ரகசியமான அமல்கள் வரணும். சகோதரர்களே, பெரியவர்களே, சரி, நாம் அமல் செஞ்சிருக்கிறோம் அல்லாஹ்வை சந்திப்பதற்காக வேண்டி. அல்லாஹ் ஆர்வூட்டி கொண்டிருக்கிறான். பகிரங்கமான சில அமல்களோ ரகசியமான சில அமல்களோ ஏதோ நாங்கள் செய்யறோம், எங்களோட நோக்கம் அல்லாஹ்வை சந்திக்கிறதுக்காக வேண்டி. கவலையான விஷயம் என்னண்டா, ரொம்ப சோகமான விஷயம் என்னண்டா, ரொம்பவும் வேதனையான விஷயம் என்னண்டா, சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சில மக்கள் அமல் செய்வாங்க, நான் கியாமத்துடைய நாளையில அவர்கள் அல்லாஹ் சந்திக்க அல்லாஹ் விரும்ப மாட்டான். அல்லாஹ் சந்திக்க அல்லாஹ் விரும்ப மாட்டான். அல்லாஹ் பார்க்கறதுக்கு அல்லாஹ்க்கு விருப்பம் இல்லை, அவங்களோட பேசுறதுக்கு அல்லாஹ்க்கு விருப்பம் இல்லை. அப்படிப்பட்டவங்களை விட்டும் அல்லாஹ் பாதுகாக்கணும். இப்ப நாங்க செக் பண்ண வேண்டிய ஒரு சந்தர்ப்ப சகோதரர்களே, இந்த கூட்டத்துல நான் இருக்கிறேனா இல்லையா? இப்படியான கூட்டத்துல என்னுடைய அமல் இருக்குதாக இருந்து அல்லாஹ் பாதுகாக்கணும். நாளை மறுநாளுடைய சந்திப்பு ரொம்ப பயங்கரமாக ஆகிடும். அதனால சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சில மனிதர்களை அடையாளப்படுத்தினாங்க. அல்லாஹ் கியாமத்தில் அவர்களோடு அல்லாஹ் பேச மாட்டான், அல்லாஹ் சந்திக்க மாட்டான், அல்லாஹ் அவர்களுக்கு கடுமையான வேதனை அல்லாஹ் வச்சிருக்கிறார். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க 3 பேரை பத்தி. அதுல முதலாவது சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாளை கியாமத்துடைய நாளையில அன ஹஸ்முன் ஸலாஸத்துன் அன ஹஸ்முஹும் யௌமல் கியாமா, நான் 3 மனிதர்கள் இருக்கிறாங்க, இவர்களோட நான் நாளைக்கு மலக்காளியாக மாறி விடுவேன். அவன் பிரச்சனைக்கு நானே தான் நின்று வாதாடுவேன். இவனை தோற்கடிக்க வைக்கிறதுக்காக வேண்டி, இவனுடைய முழு அமல்களுடைய விஷயத்துல இவனுடைய சரியான தீர்வுக்காக வேண்டி அல்லாஹ் தான் அவனுக்கு எதிராக வாதாடுவான் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுல ஒரு மனிதர் யார் என்று சொன்னார். சகோதரர்களே, பெரியவர்களே, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க ரஜுலுன் பஅ ஹுர்ரன். முதலாவது மனிதரை சொன்னாங்க ரஜுலுன் அஅதா பி சும்ம கதர். முதலாவது ஒரு மனிதர் அவரு எந்த பெயரை சொல்லி ஒன்று எடுக்கிறாரு.
அல்லது எந்த பேரை சொல்லி ஒன்றை கொடுக்கிறாரு, எடுக்கிறதல்ல கொடுக்கிறாரு, ஒன்றை கொடுத்துட்டு அதுல அவர் அல்லாஹ்வோட பேரு சொல்லி அதை கொடுக்கும் பொழுதோ அதுல மோசடி செய்யறாரு. ஒரு பொருளை விற்கிறாரு, விற்கும் பொழுது கண்ணியமானவர்களே, நான் அல்லாஹ் முன்னிறுத்தி உங்களுக்கு சொல்றேன், இதுல நான் மோசடி செய்யல, இதுல நான் உங்களுக்கு அநியாயம் செய்யல, இதுல உங்களுக்கு நான் எந்த விதமான கலப்படமும் செய்யல என்று அல்லாஹ் முன்னிறுத்தி அந்த மனிதருக்கு அந்த பொருளை விற்கிறாரு. அந்த மனிதர் அதை விற்கிற நேரத்திலேயோ அல்லது ஏதாவது ஒன்று ஹதியாவா கொடுக்கக்கொள்ளையோ அல்லது ஏதாவது ஒன்று அவருக்கு எதிர் அடிப்பில் அவருக்கு ஒப்படைக்கும் பொழுதோ அல்லாஹ் முன்னிறுத்தி அவர் அந்த பொருளை கொடுக்கிறார். நான் இந்த வியாபாரத்தில் உங்களுக்கு எந்த விதமான இதையும் நான் நாடல்ல, அல்லாஹ்விடம் மீது நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க சந்தேகம் இல்லாம இவர் அந்த பொருளை நீங்க எடுங்க என்பதாக எடுக்கிறாரு. சொல்ல நேரத்தில் இவர் என்ன செய்றாருண்டா, அல்லாஹ்வை முன்னிறுத்திட்டாரே, அல்லாஹ் இவர் எனக்கு முன்னிறுத்தி சொல்றாரே, இதுக்கு பிறகு நான் ஏன் சங்கடப்படணும், இதுக்கு பிறகு நான் ஏன் சந்தேகப்படணும் என்ற ரப்ப முன்னிறுத்தி இவர் சொல்லிட்டாரே, அதனால இந்த ரப்புடைய பேருக்கு பின்னால் நான் பின்வாங்க தேவையில்லை என்பதாக நினைச்சு அந்த பொருளை இவர் கையில் எடுக்கிறாரு. ஆனா இந்த மனிதர் அந்த பொருளை ஏமாற்றி அவருக்கு கொடுக்கிறாரு. இவருடைய உள்ளத்துல மோசடி செஞ்ச அந்த எல்லாத்தையும் அல்லாஹ் காரணம் காட்டி மோசடியை மறைக்க வேண்டாம் சொன்னாங்க ரசூலுல்லாஹ். ஆனா இவன் விஷயத்தை நான் கியாமத்துல வாதாடுவேன். யாரு என்ன காட்டி ஏமாற்றி விட்டானோ, பொருள்ல மோசடி இருக்குது, பொருள்ல கலப்படம் இருக்குது, பொருள்ல உள்ளுக்கு ஏதோ அநியாயம் நடந்திருக்குது, அந்த அநியாயத்தை மறைக்கிறதுக்கு அல்லாஹ் ஒரு காரணம் காட்டி என்ன வச்சு இவன் ஏமாத்துறானோ அவனை கியாமத்துல நான் சும்மா விட மாட்டேன். அல்லாஹ் பாதுகாக்கணும் சகோதரர்களே. அவன் ஹஜ்ஜோட வரட்டும், அவன் உம்ரா செஞ்சு கொண்டு வரட்டும், ஆயிரக்கணக்கான குர்ஆன் ஓதி கொண்டு வரட்டும், பல வருடங்கள் நோம்பு பிடிச்சு கொண்டு வரட்டும், சுப்ஹானல்லாஹ் அவன் என்ன அமலோட வந்தாலும் நான் அவனுக்கு எதிராளியாக இருப்பேன், நான் வாதாடுவேன். யார் எந்த பேரை சொல்லி ஒரு பொருளை விற்கிறானோ, அதுல ஏமாற்றம் கலப்பட செய்யறானோ, சகோதரர்களே சொன்னாங்க ரசூலுல்லாஹ், இரண்டாவது மனிதர் ஒரு சுதந்திரமான ஒரு மனிதர். ஆரம்ப காலங்கள்ல இந்த சட்டம் இருந்துச்சு, இஸ்லாத்துடைய ஆரம்ப கட்டங்கள்ல சுதந்திரவாதிகள், அதாவது இது யுத்தங்களை பிடிக்கப்படக்கூடிய கைதிகள் என்பதாக 2 பகுதி இருந்துச்சு. அடிமைகளுடைய சுதந்திரவாதிகளுடைய பாடம். இப்ப அது இந்த காலங்கள் இல்ல. அந்த நேரத்துல சொல்லி காட்டுறாங்க, ஒரு சுதந்திரமான ஒருவரை கொண்டு போயிட்டு இவர் அடிமண்டு காட்டி ஒருத்தட்ட வித்து அவருடைய அந்த பொருள் படத்தை எடுத்து யார் ஒருத்தர் அநியாயமா அடிமைப்படுத்தி அந்த சல்லியை வாங்கி சாப்பிடுறாங்களோ அவங்களையும் கியாமத்துல நான் வாதாடுவேன். 3வது சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வரஜுலுன் யஸ்தஅஜிரு அஜீரன், ஒருவரை கூலிக்கு எடுக்கிறாரு. 3வது மனிதர் யாரு? நம்ம எல்லாரும் இதில் மாட்டிப்பட்டிருக்கிறோம், அல்லாஹ் பாதுகாப்பானாக. ஒருவரை கூலிக்கு அமைத்துரும், அது ஒரு வீட்டுடைய வேலைக்காக இருக்கட்டும், அது ஒரு பெண்ணாக இருந்தாலும் சரி, ஒரு ஆணாக இருந்தாலும் சரி, வாலிபரோ வயோதிபரோ அந்நியவனோ எங்கடவங்களோ யாரா இருந்தாலும் பிரச்சனை இல்லை. யாராவது ஒருவரை நாங்கள் என்ன செய்யறோம், வரஜுலுன் யஸ்தஅஜிரு அஜீரன், ஒருவரை கூலிக்கு எடுக்கிறாரு, ஃபஸ்தௌஃபா மின்ஹு, அவரிடத்துல முழுமையா வேலை எடுக்கிறாரு. கண்ணியமான சகோதரர்களே, முடிவு என்னது? வலம் யுஅதிஹி அஜரா. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, அவருடைய கூலியை அவர் பூர்த்தியாக கொடுக்கல. மாஷா அல்லாஹ், காலையில இருந்து இரவாகும் வரைக்கும் வேலை எடுக்கிறாரு, எல்லாமே வேலையை வாங்கினாரு. அந்த மனிதரும் பெரிய ஆர்வத்தோட வேலை செய்யறாரு. எப்படி இன்றைக்கு மாஷா அல்லாஹ் எனக்கு கிடைக்கிற கூலி ரொம்ப பொருத்தமாக இருக்கும், ரொம்ப பரக்கத்தா இருக்கும் நினைச்சு கொண்டு முழுமையா வேலை கொடுக்கும். அவரும் வேலையை செய்யறாரு. கடைசி நேரம் அவர் அனுப்புற நேரத்துல கையில சல்லியை கொடுக்கிற நேரத்துல அந்த சல்லியை பார்க்கும் பொழுதோ கல்பால அழுது கொண்டு போறாரு, உள்ளத்தால கஷ்டப்பட்டு கொண்டு போறாரு. என்னை எவ்வளவு வேலை வாங்கின இந்த மனிதர் இப்படி ஒரு கூடிய தந்து அனுப்புறாரு, எவ்வளவு வேலை வாங்கின ஒரு மனிதர் என்னை இப்படி திருச்சி அனுப்புறாரு, இது அவருக்கு போதுமாகுமா என்று உள்ளத்தால நொந்து கொண்டு அழுது கொண்டு போகக்கூடிய அப்படிப்பட்ட பெரியவர்கள் சல்லிக்காரர்களை அல்லாஹ் கியாமத்துல விடவே மாட்டான். இவனோட அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அடக்காளியாக அல்லாஹ் மாறிவான்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹ். சகோதரர்களே, பெரியவர்களே, இன்றைக்கு சர்வசாதாரணம் அவரை பார்த்தா மாஷா அல்லாஹ் உம்ரால பெரிய முன்னுக்கு இருக்கிறாரு, ஹஜ்ஜில் அப்படி இருக்கிறாரு, திலாவத்துல் குர்ஆன்ல அப்படி, கொள்கையில இப்படி, முன்பின் சுன்னத்துல அப்படி, அதுல போடுதல் இதுல போடுதல். ஆனா கண்ணியமானவர்களே, சம்பாதிச்சுக்கிட்டு ஆயிட்டான், ஒருவரை வேலைக்கு எடுத்துட்டான், தனக்கு இருக்கிற பணத்தை அவனுக்கு கூலியா கொடுக்கறதுக்கு ஒரு கூலிக்காரனை எந்த அளவுக்கு புளிய முடியுமோ புளிஞ்சு கொள்றது. காலையில வேலைக்கு சொல்ற நேரம் ஒன்று இருக்குது, வேலைக்கு வர சொல்ற நேரம் ஒன்று இருக்குது, வேலையை விட்டு வெளியே அனுப்புற நேரம் இருக்குது, இதெல்லாம் தெரியும். அதையும் தாண்டி வேலை வாங்குறாரு. 8 மணிக்கு வர சொன்ன ஒருத்தர் அவர் 8 மணிக்கு வந்துட்டாரு, மாஷா அல்லாஹ் 5 மணிக்கு வேலையை முடிக்கணும், ஆனா முடிக்கல, வேலை செஞ்சு கொண்டே போறாரு. 5 மணியோட அவரோட எக்ரிமெண்ட் முடியுது. ஆனா கண்ணியமானவர்களே, 6 மணி வரைக்கும் அவர் வேலை வாங்குறோம், 7 மணி வரைக்கும் அவர் வேலை வாங்குறோம். அப்படி வேலை வாங்கிட்டு யார் பூர்த்தியாக கூலியை கொடுக்கலையோ அல்லாஹ் மன்னிக்கட்டும், இவன் விஷயத்துல அல்லாஹ் வழக்காடுவார், இவன் விஷயத்துல அல்லாஹ் வழக்காடுவார் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
சகோதரர்களே, பெரியவர்களே, இன்றைக்கு நிறைய பார்க்கிறோம். சுப்ஹானல்லாஹ், உலமாக்களாக இருக்கட்டும், சாதாரணமாக இருக்கட்டும், ஹில்மத் எடுக்கிற விஷயத்துல எந்த குறைபாடும் இல்லை. முழுமையான நேரம் எடுக்கப்படுது, முழுமையான பணி எடுக்கப்படுது, முழுமையான அவங்களிடத்துல முழுமையாக அவங்க எல்லா விஷயங்களும் உள்வாங்கப்படுது. ஆனா கடைசியில சுப்ஹானல்லாஹ் அவங்க எல்லாம் ஒன்றும் இல்லாத நேரத்துல வெறும் கையோட வெளியெடுக்கப்படுறாங்க. அவர்களுக்குரிய காலத்துக்குள்ள, அந்த தேவைக்குள்ள காலத்துக்குள்ள ஹக்குகள் ஒப்படைக்கப்படுவதில்லை, அவருக்குள்ள உரிமைகள் கொடுக்கப்படுவதில்லை. சுப்ஹானல்லாஹ், சின்ன சின்ன விடயங்களுக்காக வந்து சர்வ சாதாரணமாக வீசப்படுறாங்க. சகோதரர்களே, இந்த அநியாயத்தை செய்யறவங்களை பத்தி ரசூலுல்லாஹ் ரொம்ப எச்சரிக்கை செஞ்சாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நாளை கியாமத்துடைய நாளையில 3 நபர்களோட அல்லாஹ் பேச மாட்டான். எந்த அமல் அல்லாஹோட பேசுற நியத்தோட செய்யறோமோ, இந்த ஹஜ் அல்லாஹ் கிட்ட சொல்லி காட்டணும், இந்த உம்ராவை அல்லாஹ் கிட்ட சொல்லி காட்டணும், என்னுடைய திக்ர் அல்லாஹ் கிட்ட காட்டணும், இந்த தஸ்பீஹ் அல்லாஹ்ட்ட காட்டணும், இந்த தஹஜ்ஜுத் அல்லாஹ்ட்ட காட்டணும்னு சொல்லி யாரு எந்த நியத்தோட செஞ்சு கொண்டிருக்கிறோமோ அப்படிப்பட்ட சில நியத்துள்ளவர்கள் நாளை கியாமத்துல சொல்றான். இப்படியான மனிதர்களை சிலரோட அல்லாஹ் பேச மாட்டான். அவர் அமல் செஞ்சிருந்தாலும் சரி, செய்யாவிட்டாலும் சரி, ஸலாஸத்துன் லா யுகல்லிமுஹுமுல்லாஹு, அல்லாஹ் அவனோட கதைக்க மாட்டான். வலா யன்துரு இலைஹிம், கதைக்கிற மட்டுமல்ல சகோதரர்களே, அவன மூஞ்ச கூட அல்லாஹ் பார்க்க மாட்டான், அவனை திரும்பி பார்க்க மாட்டான். வலா யன்துரு இலைஹிம், சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் பார்க்கிறடா சகோதரர்களே. கோடான கோடி மலக்குமார்களை பார்க்கறாங்க, கோடான கோடி மலக்குமார்கள் எங்களுக்காக வேண்டி பேசணும் ரெடியா இருக்கிறாங்கடா. அல்லாஹ் பேசலடா, அல்லாஹ் பார்க்கலடா, எந்த சகோதரர்களே யோசிச்சு பாருங்க. மன் தல்லதி யஷ்ஃபஉ இன்தஹு இல்லா பிஇذنி, அல்லாஹ் கேக்குறான், என்னோட பேசுறதுக்கு யாருக்கு அதிகாரம் இருக்குது? யாருக்கு அதிகாரம் இருக்குது? அல்லாஹ் அவனுக்கு அனுமதி கொடுக்கும் வரைக்கும் யாரும் பேச முடியாது. அல்லாஹ்வோட பேசுவதற்கு ஒருவனுக்கு அல்லாஹ் சந்தர்ப்பத்தை வழங்குவதற்கு பேச முடியாது என்றால், அப்படியான ஒரு மனிதர் நாளை கியாமத்துடைய நாளையில அல்லாஹ்வோடு அவன் பேச அவனுடைய மனிதரோட தன்னுடைய முகத்தை அல்லாஹ் திருப்பி கொண்டா எவ்வளவு கேசலமாக இருக்கும். அதோட பிடிக்கிறப்ப சொன்னாங்க, வலா யுஸக்கீஹிம், இவனை அல்லாஹ் துப்புரவு பண்ணவே மாட்டான். இவனை தண்டிச்சு தண்டனை கொடுத்து இவனை ஒரு கட்டத்தை தஸ்கியா செஞ்சு இவனை ஏதோ அடிப்படையில் மன்னிச்சோம் என்று கூட அந்த அளவுக்கு அல்லாஹ் முடிவெடுக்க மாட்டான். வலா யுஸக்கீஹிம், தஸ்கியாவும் செய்ய மாட்டான். சுப்ஹானல்லாஹ், சகோதரர்களே, இவனுக்கு கொடுக்க பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டு இவனுக்கு தண்டிச்சுட்டு இவனை அடிச்சுட்டு இவனை உடைச்சிட்டு ஏதோ அடிப்படையில் நம்ம சொல்லுவா இல்லையா, மன்னிச்சுடுவோம், உனக்கு அடிக்க கொஞ்சம் அடிச்சுட்டு இவனை விட்டுடுவோம், இவன்கிட்ட கொஞ்சம் தள்ளி கொஞ்சம் வெடுக்க எடுத்து விட்டுடுவோம். அப்படியும் அந்த சான்ஸ் எல்லாம் கொடுக்க மாட்டான். வலஹும் அஸாபுன் அலீம், அவனுக்கு கடுமையா அல்லாஹ் வேதனை எல்லாம் கொடுப்பான். சும்மா வேதனை அல்ல சகோதரர்களே, வேதனையிலையும் அவனுக்கு நோவில தரக்கூடிய வேதனை அல்லாஹ் கொடுப்பான். அந்த மனிதர்கள் யாரு? இந்த ஹதீஸ் ரசூலுல்லாஹ் திரும்ப 3 தடவை சொல்றாங்க. ஒரு தடவை இல்ல, நான் சொன்ன இந்த ஹதீஸ் ரசூலுல்லாஹ், சில மனிதர்கள் இருக்கிறாங்க, அந்த 3 நபர்களோட அல்லாஹ் பேச மாட்டான், அவர்கள் அல்லாஹ் பார்க்க மாட்டான், அவர்கள் அல்லாஹ் பரிசுத்தப்படுத்த மாட்டான், அவர்களுக்கு வேதனை இருக்குது என்ற விடயத்தை ஒரு தடவை சொன்னாங்க, 2வது விடுத்தம் சொன்னாங்க, 3வது விடுத்தமும் சொல்ல பொழுது 3வது தடவை சொன்ன நேரத்துல அபூ ஸர் ரலியல்லாஹு அன்ஹு ஹதீஸ் சொல்ற அந்த மஜ்மால இருக்கிறாங்க, அவங்களால கொஞ்சம் கண்ணை கட்டுப்படுத்த முடியல. அந்த அபூ ஸர் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உணர்வுபூர்வமாக யோசிச்சாரு, அல்லாஹ் பேசாத, அல்லாஹ் துப்புரவு செய்யாத, அல்லாஹ் பரிசுத்தப்படுத்தாத, அல்லாஹ் தண்டிக்கக்கூடிய அந்த கேடு கட்டவன் யாராக இருக்க முடியும்? அந்த கொடுமையான யாராக இருக்க முடியும்? அந்த கடினமான அந்த கேடு கட்ட அந்த பதுவாஷ் அது யாராக இருக்க முடியும்? சுப்ஹானல்லாஹ், ஸல்லல்லாஹு கேக்குறாங்க, ஹாபு வஹசிரு, அந்த நஷ்டமான அந்த 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 கேவலமான அந்த மனிதர்கள் யாரு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலாவது அல் முஸ்பில், அல்லாஹ் எல்லாரும் எல்லாம் பாதுகாப்பான சகோதரர்களே சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் தண்ட கரண்டைக்கு கீழே தன்னுடைய ஆடையை உடுத்தவன், தண்ட ஆடைய தண்ட கரண்டைக்கு படிய உடுத்திக் கொண்டு தன்னை அழகுபடுத்திக் கொண்டுதான் நினைக்கிறானே அவன் முதலாவது அல் முஸ்பில், தண்ட ஆடைய கரண்டைக்கு கீழே உடுத்துறவங்க. இதுல தெளிவாக வந்திருக்குது. அடுத்த ஹதீஸ்ல பெருமை என்ற வசனம் வந்திருந்தாலும் இங்க ரசூலுல்லாஹ் பொதுவா சொன்னாங்க அல் முஸ்பில், தண்ட உடுப்ப கரண்டைக்கு உடுத்துறவங்க. யோசிச்சு பாருங்க, சுப்ஹானல்லாஹ், இதுல எத்தனை பேர் நாங்க சிக்கி இருக்கிறோம்? யோசிக்கிறோமா? இது எவ்வளவு பெரிய பாவம், இது எவ்வளவு பெரிய தண்டனைக்குரியது. மாஷா அல்லாஹ், அவர் பார்த்தா சுப்ஹானல்லாஹ் முன்சப்புக்கு வந்தது கூட அவர் மடிச்சு விடுவாரு. எங்கதான் படிச்ச மசாலாவோ தெரியல, தொழுகைக்கு மடிக்கிறது, தொழுகைக்கு வெளியே கொள்றது. சகோதரர்களை எந்த விதமாக்கிடத்துல கேட்டாங்களோ தெரியல, தொழுகைக்கு வந்தா கரண்டைக்கு மேல ஆகிக்கொள்வாங்க, தொழுகை முடிச்சு போனா கரண்டை கீழே ஆக்கிடுவாங்க. சொன்னாங்க ரசூலுல்லாஹ், நீ தொழுகைக்கு முன்னால சரி பின்னால சரி, நீ எங்க இருந்தாலும் காபத்துல்லாஹ்ல இருந்தாலும் உன்னோட உடுப்பு எங்க இருக்கணும், அது கரண்டைக்கு மேல இருக்கணும். ஒரு ரசூலுல்லாஹ் கேக்குது, யார் ரசூலுல்லாஹ், எவ்வளவு யார் ரசூலுல்லாஹ், எவ்வளவு யார் ரசூலுல்லாஹ்? அவர் சொன்ன உன்னுடைய நிஸ்பத்தா உன்னோட காலுக்கு நடுவரைக்கும் மாட்டிக்கோ, இல்ல கொஞ்சம் அது கொஞ்சம் படிச்சுக்கோ, அது கொஞ்சம் படிச்சுக்கோ, கரண்டைக்கு உனக்கு அனுமதியே கிடையாதுன்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
கரண்டுக்கு அனுமதியை கொடுக்கல. அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியவர்களே, இன்னைக்கு சும்மா யோசிங்க. ஏன் இந்த உடுப்ப நான் இப்படி தைக்கிறேன், இப்படி உடுத்துறேன், ஒரு நாள் என்ன ரப்போட பார்க்க முடியாம ஆகிருமே, இந்த ரப்போட பேச முடியாம ஆகிருமே, இந்த ரப்பு என்ன பார்க்க மாட்டானே, இந்த ரப்பு என்ன வேதனை செய்வான்னு 3 தடவை சொன்னாங்களே. அப்படி யாராவது நம்ம எங்களை சக்தி கேட்கிறோமா, சிந்திச்சு பாக்குறோமா? அல்லாஹ் அப்படிப்பட்ட அநியாயக்காரர்கள் பாதுகாப்பானாக. இரண்டாவது சொன்னாங்க ரசூலுல்லாஹ் வல் மன்னான், தான் கொடுத்ததை சொல்லி காட்டுறவன். சுப்ஹானல்லாஹ், இன்றைக்கு 50 லட்சம் நாங்க அனுப்பிக்கிறோம், 53 லட்சம் அனுப்பிக்கிறோம், 20 லட்சம் அனுப்பிக்கிறோம். நல்ல விஷயம், அல்ஹம்துலில்லாஹ். இது ஒரு வகையில தர்கீபுக்காக நாம் வச்சுக்கொள்வோம். ஆனா கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, சிலர் இருக்கிறாங்க சதகாவை செஞ்சுட்டு சொல்லி காட்டுவாங்க. அந்த வீடு மாஷா அல்லாஹ் நம்மட விஷயத்தை, நம்மட பிள்ளைங்க, நம்மட குடும்ப செலவுல தான் முடிச்சு கொடுத்தது, அந்த குமரை நாங்க தான் கொடுத்தது, இந்த வலிமாவை நாங்க தான் முடிச்சது, இந்த ரோடுக்கு நாங்க தான் செலவு செஞ்சது, இப்படி தான் கொடுத்த சதகாவை சொல்லி காட்டவரு அல்லாஹ் மன்னிக்கட்டும். சுப்ஹானல்லாஹ். வலா தம்னுன் தஸ்தக்பிர். ஒரு கூட்டம் இருந்தாங்க, ரசூலுல்லாஹ் சதகா கொடுத்துட்டு நபிட்ட கூட எதிர்பார்ப்பாங்க. அல்லாஹ்வுடைய நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸல்லம் அல்லாஹ் சொல்லி கொடுத்த நபி, ஒரு கூட்டம் வந்து உங்கள்கிட்ட கொடுத்து கூட எதிர்பார்க்க, இதுவும் கூடாது. வலா துப்திலு சதகாத்திக்கும் பில் மன்னி வல் அதா. கொடுத்த சதகாவை சொல்லி காட்டி சதகாவை பாத்திலாக்கிறாதீங்க பில் மன்னி வல் அதா. ஒரு புறம் சொல்லி காட்டுறீங்க, அடுத்த புறம் ஒரு நோவியை உண்டாக்குறீங்க. கட்டி கொடுத்த வீட்டை சொல்லி காட்டுறது. சுப்ஹானல்லாஹ், இந்த வீட்டோட வேலையை நான் தான் முடிச்சு கொடுத்தேன். அதை கேள்விப்பட்டு அவருக்கு சரியான உள்ளத்தால வருத்தம். எடுத்ததை ஏன் எடுத்து சொல்லி விளங்குதில்லை. இல்லைன்ற கஷ்டத்துல வீட்டு வாய் விட்டு சொல்ல நேரத்துல செஞ்ச அந்த உதவிய மனிதர் இப்படி சொல்லி காட்டுறாரு, இப்படி விஷயத்தை சீரழிக்கிறாரே. அல்லாஹ் மன்னிக்கட்டும் சகோதரர்களே. கண்ட சதகாவை சொல்லி காட்டி சீரழிக்கிறவன் அல்லாஹ் அவனோட பேச மாட்டான். அவர்கிட்ட ஹஜ் இருக்கும், அவர்கிட்ட நோன்பு இருக்கும், ஜகாத் இருக்கும். இந்த பாவத்தோட யாரும் மௌத்தாக கூடாது. அது ஒரு சின்ன சூண்டாக இருக்கட்டும். ரசூலுல்லாஹி சொன்னாங்க, எந்த அளவுக்கு சுப்ஹானல்லாஹ். சிலவங்க சொல்லுவாங்க, சிரிக்கிறது சதகா, நீங்களோட முகத்தை சிரிக்கிறது. நான் சிரிக்க மாட்டேன், அவரை பார்த்து இதுக்காகத்தான் அவனை சிரிச்சேன். சுப்ஹானல்லாஹ். சிரிச்சிட்டு அந்த சதகாவை சொல்லி காட்ட, சிரிக்கப்பட்டவரை பார்த்து நல்ல வார்த்தை சதகா, கலிமத்தும் தய்யிபா சதகா, அந்த நல்ல வார்த்தையை சொல்லுவாங்க. அவருக்கு நான் சொல்லி கொடுத்திருக்க மாட்டேன், நான் இதுக்காகத்தான் சொல்லி கொடுத்தேன். சுப்ஹானல்லாஹ். சொன்ன வார்த்தையை சொல்லி கொடுத்துட்டு சொல்லி காட்டுறது, கொடுத்த சதகா கொடுத்துட்டு சொல்லி காட்டுறது, சிரிப்பை சிரிச்சிட்டு சொல்லி காட்டுறது. அல்லாஹ் மன்னிக்கட்டும். சொன்னாங்க ரசூலுல்லாஹ் வலா அல் மன்னான், தன்னுடைய சதகாவை கொடுத்துட்டு சொல்லி காட்டுறவர். மூணாவது சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சத்தியம் செஞ்சு தந்த பொருளை அல்லாஹ்வோட பேர் சொல்லி விற்கிறது. இன்னைக்கு வியாபாரத்தில் நிறைய நடக்குது. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் நம்ம அனைவரையும் அல்லாஹ் பாதுகாக்கணும். வியாபாரத்தின் பொழுது அல்லாஹ்வோட பேரை முன்னிறுத்தி பொய் சத்தியம் செஞ்சு விற்கிறது. பொய் சத்தியம் செஞ்சு வைக்கிறது. உண்மையா தெரியும் இந்த பொருள் எடுத்தது இந்த விலைக்குத்தான். அவர் சொல்வார், இதான் புதிய ரேட், இதான் புது டிசைன், இதான் புது மாடல், இது இப்பதான் இறங்கிக்குது, இது இவ்வளவு தான் எடுத்தேன். என்னத்துக்கு சகோதரர்களே? 20,000 ரூபாய்க்கு ஒரு பொருள் எடுத்துட்டு அல்லாஹ் சத்தியம் பண்ணி சொல்றாரு, நான் எடுத்தது 15,000 ரூபாய்க்கு. அவருக்கு 25,000 ரூபாய் விற்கிறதுக்காக வேண்டி, கேவலம் 5,000 ரூபாய் தள்ளிக்காக வேண்டி அல்லாஹ் மீது சத்தியம் பண்றோம். அல்லாஹ் முன்னிறுத்தி சத்தியம் செஞ்சு தந்த பொருளை விற்க வைக்கிறதுக்காக வேண்டி யார் பொய் சத்தியத்தை கையாளுவார்களோ, தன்னுடைய பொருளை விற்பதற்காக வேண்டி அல்லாஹ்வை முன்னிறுத்தி தன்னுடைய பொய் சத்தியத்தின் மூலமாக மக்களை ஏமாற்றுவார்களோ, அல்லாஹ் அவர்களையும் அல்லாஹ் பரிசுத்தப்படுத்த மாட்டான், அவர்களோடு அல்லாஹ் பேச மாட்டான். அவர்களுக்கு அல்லாஹ் கியாமத்தில் அல்லாஹ் வேதனை அல்லாஹ் வச்சிருக்கிறான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களை கண்டிப்பாக வந்திருக்கு. எனவே சகோதரர்களே, பெரியவர்களே, இப்படியான சில பாவங்களை நாங்க பாவம் நினைக்கிறது இல்லை. கரண்டைக்கு பணியால உடுத்துறது, நாங்க கொடுத்த சதகாவை சொல்லி காட்டுறது, அது போல நாங்க எங்களுக்கு வியாபாரத்தில் சர்வசாதாரண சத்தியங்களை முன்வைக்கிறது நாங்க யோசிக்கிறது கிடையாது. எனவே இப்படியான பாவங்கள் மூலமாக யார் அல்லாஹ்வை சந்திக்க வெளிக்கிடுவாங்களோ அவர்களுக்கும் அல்லாஹ்வுக்குள்ள சந்திப்புங்கிறது ஏற்படாது. அவர்கள் அல்லாஹ் கண்டிப்பான் என்கிறது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை அல்ல 3 முறை சொல்லி எச்சரிச்சாங்க. எனவே எங்களோட அமல்களை நாங்க அல்லாஹ்வுக்கு ஆக்கிக் கொள்வோம். இப்படியான தவறுகள் இருந்தா வாழ்க்கையில் அதில் தௌபா செஞ்சு கொள்வோம். ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ்வுக்கு பொருத்தமாக அமல் செஞ்சு அல்லாஹ்வுடைய திருப்தியை அடையக்கூடிய, அல்லாஹ்வுடைய சந்தோஷத்தை பெறக்கூடிய நல்ல குற்றம் அனைவரையும் அல்லாஹ் சேர்த்து வைப்பாராக. யா அல்லாஹ் எங்களோட பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் எங்களோட குற்றங்களையும் கவலைகளையும் வீரங்களையும் நீக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ் எங்களோட கடலினங்களை விடுதலையாக்குவாக. யா அல்லாஹ் எங்களையும் உம்மத்தையும் மோசமான விளைவுகளிலிருந்து பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் உங்கள் உலகத்திலே அமைதியும் ஆபியத்தினை உண்டாக்குவாயாக. யா அல்லாஹ் எங்கெல்லாம் முஸ்லிம்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ, யா அல்லாஹ் யுத்தத்தாலேயோ அழுத்தத்தாலேயோ அனைத்து முஸ்லிம்களுக்கும் நிம்மதியையும் ஆபியத்தையும் ஆரோக்கியத்தை நசைவாக்குவாக. யா அல்லாஹ் பொருளாதாரங்களை விழுந்த முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் நீ அவர்களுக்கு முழுமையான பரக்கத்தின் ஹைரை உண்டாக்கி கொடுப்பாயாக. யா அல்லாஹ் அவருடைய தொழில்துறவுகளில் நீ பரக்க செய்வாயாக. அவருடைய குடும்பங்களை பரக்க செய்வாயாக.
யா அல்லாஹ் யாரெல்லாம் தன்னுடைய உறவுகளை இழந்து கஷ்டத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு ஆறுதலையும் தைரியத்தை நசீபாக்குவாயாக. யா அல்லாஹ் ரமதான் நம்மளை முன்னுக்கு கொண்டிருக்கிறது. யா அல்லாஹ் அந்த ரமதானை முழுமையாக அடையக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவாயாக. முழு அமல்ல ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவாயாக. நம்முடைய கடைசி முடிவு அழகாக்குவாயாக. அல்ஹம்துலில்லாஹ்.